exercise 2.5 ல 12th term. The ratio of 6th and 8th term of an AP is 7:9. அதாவது P6 divided by P8 is nothing but 7/9. இதுதான் ரேஷியோல எழுதுறது. ஓகே, find the ratio of 9th term to 13th term. So to find, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா P9 divided by P13 இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன எழுதலாம்? T6 is nothing but, so first Tn ஜென்ரல் ஃபார்முலா நான் இங்கே எழுதியிருக்கேன், A plus n minus 1 into D. ஓகேவா? ஸோ இப்போ T6னா என்ன அர்த்தம்? A plus 6 minus 1 into D divided by A plus 8th term. அப்போ 8 minus 1 into D equal to 7/9. ஓகேவா? ஸோ A plus 6 minus 1 வந்து 5D divided by A plus 8 minus 1 வந்து 7D equal to 7/9. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்னா இந்த 9 இது கூட மல்டிப்ளை பண்ணலாம். இங்க கீழே இருக்க டினாமினேட்டர் இங்க 7 கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 9 into A 9A plus 9 into 5 45D equal to 9A into 7 7A then 7 into 7 49D. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வந்துடலாம். இல்ல இந்த D ஒரு பக்கம் வச்சுக்கலாம், A ஒரு பக்கம் வச்சுக்கலாம். 9A minus 7A equal to 49D. இந்த 45D இந்த பக்கம் வந்து 9 ஆயிடும், minus 45D. ஓகே, so this is equal to 2A equal to 49 minus 45 என்பது 4D. ஸோ இப்போ 2 கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? A is equal to 2D அப்படின்றத இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ A is equal to 2Dன்றதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் என்ன கண்டுபிடிக்கணும்னா T9 divided by T13 அந்த ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, T9 by T13. 9 அர்த்தம் A plus 9 minus 1 into D divided by A plus 13 minus 1 into D. Okay, so this is A plus 9 minus 1 என்றது 8D divided by A plus 13 minus 1 என்றது 12D. ஓகேவா? ஸோ நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஏன்றது என்னது 2D. ஸோ ஏக்கு பதிலாக 2D அப்படின்றத நான் என்ன பண்ண போகிறேன்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஏக்கு பதிலாக 2D அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ 2D plus 8D ஆட் பண்ணால் 10D டிவைடட் பை 2D plus 12Dனா 14D. ஸோ DD கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்குது? 10/14 இருக்குது. ஸோ 10/14 அகைன் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் 5/7. ஸோ எப்படி எழுதணும்? ரேஷியோ ஆஃப் T9 to T13 is 5:7. 5:7 இப்படிதான் எழுதணும். புரிஞ்சுதா?